ஏய் மச்சான், அவர்கிட்ட சொன்னீங்களா இல்லையாடா? எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? இதுக்கும் அவர் லேட்டா தான் வராரு. இந்த லட்சணத்துல நீங்க அவர்கிட்ட வீடு பாக்குற பொறுப்பை ஒப்படைச்சிருக்கீங்க. என்னமோ போங்கடா. ஏய் கக்காதடா, எனக்கும் காண்டா தான் இருக்கு. என்ன பண்ண சொல்ற? இப்ப நமக்கு தேவை வீடு. அவரை விட்டா வேற யாரும் கிடையாது. சரியா? யாரையும் நம்பவும் முடியாது. வரட்டும், என்ன சொல்றான்னு கேட்போம். என்ன தம்பிங்களா, சீக்கிரமா வந்துட்டீங்க போலயே. ஓ அண்ணே, நீங்க லேட்டா வந்ததுக்கு இப்படியும் பதில் சொல்லலாமோ? இப்ப உங்களுக்கு என்ன, நீங்க சும்மா தானே சுத்திட்டு இருக்கீங்க. நான் அப்படியா? உங்களை மாதிரி எவ்வளவு கஸ்டமருக்கு பதில் சொல்லணும் தெரியுமா? சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? கர்த்தரையா என்ன காப்பாத்துப்பா. அங்கிள், வீடு பார்க்க சொல்லியிருந்தோமே, என்னாச்சு? நீங்களும் நிறைய வீடு காட்டதான் செய்றீங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா எதுவுமே ஒத்து வர மாட்டேங்குது. யாரும் பேச்சுலர் சேர்க்க மாட்டாங்களே அங்கிள். தம்பி கவலைப்படாதீங்க, இது பேச்சுலருக்கு உண்டான ஒரு சாபம்ல. நான் உங்களுக்காக அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு வீடை பார்த்திருக்கேன். 2-3 வருஷமா அந்த வீட்டுக்கு ஆளே வரல. ஏன்னு தெரியல. சரியா? உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, பேச்சு முடிச்சிருவோம். அந்த வீட்டோட ஓனர் வந்து யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாரு. சரியா? உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, அவர்கிட்ட பேசுறேன். ஏன்னா அவரு டைம் படி சாயங்காலம் தானே வருவாராக்கும். சாயங்காலம் நான் பேசுறேன். அவருக்கு ஓகேனா நாளைக்கு முடிச்சிருவோம். என்ன சொல்றியா? யோசிச்சுட்டு அண்ணனுக்கு கால் பண்ணுங்க. ஐயோ, நான் யோசிக்கிறதுலாம் சீனே கிடையாது. அவருக்கு ஓகேவான்னு கேளுங்க. இந்த மாதிரி 3 பேச்சுலரு 3 ஷிஃப்ட்ல எங்க ஒர்க் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் இண்டிபெண்டா இருக்கிற மாதிரி பாருங்கண்ணே. வீடு எல்லாம் இண்டிபெண்டா தான் இருக்கும். சூப்பரா இருக்கும். ஃபர்னிஷ்டு, ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. நீ உன் ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு போனா போதும். சரியா? நான் அப்ப நாளைக்கு பாப்போம். நான் அந்த அட்ரஸ் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். நாளைக்கு வாங்க. என்ன? ரொம்ப சந்தோஷமே. அப்ப நாளைக்கு காலையில நாங்க வந்துடுறோம். என்ன பசங்களை அப்பயே வர சொன்னோம், இன்னும் ஆளை காணுமே. நேரம் வேற ஆகிட்டு இருக்க. ஏ தம்பிங்களா, வந்துட்டீங்களா? இம்புட்டு லேட்டா வரீங்களா? எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன். ஐயோ அண்ணா, நீங்க சீக்கிரமா வந்தீங்கன்னா நாங்க கரெக்டா தான் வந்துருவோம். நல்லா பேச கத்துக்கிட்டியா? சரிம்மா, இதான் வீடு. நான் உள்ள எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நீங்க போயிட்டு உள்ள ஸ்டே பண்ணுங்க. ஏதாவது தேவைன்னா கால் பண்ணுங்கம்மா. சரியா? இங்க அவ்வளவா டவர் கிடைக்காது பாத்துங்க. ஏன்னா நீங்க கேட்டீங்களா இண்டிபெண்டன்ட், அதான் இந்த மாதிரி வீடு. மச்சான், வீடு செம்மையா இருக்குல்ல? மச்சான், மஜா பண்ணலாம். பேரு ரொம்ப இண்டிபெண்டா இருக்கு. நம்ம தான் வா உள்ள போலாம்டா. ஏய் மச்சான், வீடு வேற லெவல்ல இருக்குடா. வெளியிலயும் உள்ளே சம்மந்தமே இல்லைல்ல. நான் வெளியில பார்க்கும்போது ஏதோ வுட்டன் ஹவுஸ் மாதிரி நினைச்சேன். உள்ள பாரு, ஃபர்னிஷ்டா வேற லெவல் ஸ்டைலிஷா இருக்கு இல்ல? ஒரு லெகசி ஹோம் மாதிரி. மச்சான், நீ சொல்ற மாதிரி நல்லாதான் இருக்கு. ஆனாலுமே இந்த சைலன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான பீதியை கிளப்பல. நீ சொல்றதும் சரிதான்டா. எனக்கும் அடிக்கடி ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னன்னு எனக்கு சரியா புரியல. சும்மாதான் உளறிட்டே இரு. சரி அடே, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். என்ன சுகம். அவசரத்துல இந்த மாதிரி ஒரு பாத்ரூம்ல உட்காந்துட்டு கலகலான்னு போறது கிளுகிளுன்னு இருக்குப்பா. என்ன கருமத்தை தின்னுட்டு வந்து இங்க போறான்னு தெரியல. பொண்ணாத்த அடிக்குது. ஆமா, இப்ப என்ன தவிர வேற யாரோ பேசினாங்களே, ஏதோ பொண்ணாத்த அடிக்குதுன்ட்டு. ஒரு வேலையும் பிரம்மையா? பிரம்மெல்லாம் இல்லடா வெண்ண, உண்மைதான்டா. இங்க வந்து உனக்கு தைரியம் தான் என் முன்னாடி நின்று பார்க்கலாம். ஐயா, இது சரிப்பட்டு வராது. டேய் பசங்களா, ஓடுறா ஓடுறா ஓடுறா. டேய் சங்கரேல காப்பாத்துறா. டேய், இவன் சவுண்டு தானே இது. இவன் ஏன்டா இப்படி கத்துறான்? ஏதோ பேய பார்த்த மாதிரி. டேய் சங்கரேல காப்பாத்துறா. டேய் எப்பா, முடியலடா. அவசரத்துல கழுவு கூட இல்ல மச்சான். சாய், தள்ளி பண்ணிடுறா. டேய் நீ வேற மச்சான். சங்கரே, பாத்ரூம்குள்ள என்னமோ இருக்குடா. நான் உட்காந்து கக்கா போயின்னு இருந்தேனா, அப்ப ஏதோ நீ என் கூட பேசுற மாதிரி இருந்தது மச்சான். நான் அப்ப யாருன்னு கேட்டப்போ ஏதோ இவ்வளவு கேவலமா நாருது, என்னத்தை தின்ட்டு வந்தேன் என்னமோ சொல்றா மச்சான். நீ வாழ கொஞ்சம். டேய் மச்சான், இப்ப புரிஞ்சிச்சுடா. அது வேற ஒண்ணும் இல்ல மச்சான். உன் மூக்கு தான் உன்கிட்ட அப்படி சொல்லியிருக்கு. பாவம், அதுக்கு நாத்தம் தாங்க முடியல. டேய் எப்பா, டேய் ஒத்துக்கிறேன்டா. நீங்க எப்படி வேணா கலாய்ங்கடா. எனக்காக ஒரு 5 நிமிஷம் பாத்ரூம்குள்ள வாங்கலாம்டா. அழாத அழாத, வரோம். கழுவுலன்னு வேற சொல்ற. தண்ணியாவது ஊத்துனியா? அப்புறம் நாங்க உள்ள வந்த போது அந்த மூக்கு எங்ககிட்டயும் பேசிட போதுடா. மச்சான், என்னால முடியலாம் இவன் இந்த கெட்டப்ல பாக்குறதுக்கு. சரி வா வா, உள்ள போய் பாப்போம் அப்படி என்னதான் இருக்குன்ட்டு. ஏய், என்ன கருமத்துல ஆத்துன? சை, இந்த நாத்து அடிக்குது. இதுல அந்த கண்ணாடியே பேசி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. டேய் பணங்கொட்ட தலையா, என்ன சொன்ன? கண்ணாடியே பேசியிருக்குமா? திரும்படா, பேசுனது நான் தான்டா. டேய் மச்சான், நீ ஏதாவது மிமிக்ரி பண்ணியா இல்ல இந்த கண்ணாடி தான் பேசுடா? என்னடா கண்ணாடிக்கு கண்ணு வாயிலாம் இருக்குது?
இதாண்டா நானும் சொன்னேன், என்ன கிண்டல் பண்றீங்க? பசங்களா, நான் தான் மாய கண்ணாடி. சிம்பிள் தான். நான் கேட்குற ஒரு விடுகதைக்கு நீங்க பதில் சொல்லுங்க. பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த வீட்டில் நீங்க சந்தோஷமா வாழலாம். அப்படி இல்லைன்னா நீங்க உங்க உள் மனசுல ஒரு விஷயத்த கண்டு பயந்துட்டு இருப்பீங்க. உங்க 3 பேரும் அந்த உலகத்துக்கு நீங்க போக வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். விடுகதையா? ஐயோ, அதுல நான் செம எக்ஸ்பெக்ட் ஆச்சே. அச்சான் சிம்பிள் விடு, நான் இதை டீல் பண்ணிக்கிறேன். நம்ம 3 பேரும் அந்த வீட்டுல ஜாலியா வாழ்றோம். என்ன சொல்ற? நீ கேளு கண்ணாடியே. அப்ப சரி, இதுதான் என் விடுகதை. சுரேஷோட அப்பாவுக்கு 5 பசங்க. பையன் பேரு 10 ரூபா, 2வது பையன் பேரு 20 ரூபா, 3வது பையன் பேரு 30 ரூபா, 4வது பையன் பேரு 40 ரூபா. அப்போ 5வது பையன் பேர் என்னது? ஐயா ஐயா, எனக்கு ஆன்சர் தெரியும், இது ஈஸிடா. ஏய், 5வது பையன் பேர் 50. தப்பு. இன்னும் உங்களுக்கு 2 சான்ஸ் தான் இருக்கு. அப்பா, பையன் பேரு 10, 2வது பையன் பேரு 30, அப்படின்னா 5வது பையன் பேர் 50 தானே? 2வது முறையும் தப்பா சொல்லிட்டீங்க. இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. டேய், கொஞ்சம் வாய முறை டபுளி தலையா. பதில் எங்களுக்கு தெரியல, பேசாம நீங்களே சொல்லிருங்களேன். 3வது வாய்ப்பும் முடிஞ்சது. உங்களுக்கு உண்டான சாபம் இதோ, நீங்கள் விரும்பாத உலகம். ஏய் மச்சான், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இங்க பாருடா, டிம் மிரட்டா இருக்குடா. மேல வேற ஒரு காக்கா பேய் பிடிச்ச மாதிரியே சுத்திட்டு இருக்குடா. டேய், சும்மா பயத்துல எல்லாம் வளராதுக்கிடா. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு போறேன். நம்ம அந்த விடுதலைக்கு பதில் சொல்லலன்ட்டு நமக்கு சாபம்ட்டு இந்த இடத்த அமைச்சுது. அதுக்குன்னா என்ன அர்த்தம்? நம்ம 3 பேருக்குமே பேயினாலும் இருட்டுனாலும் பயம். இப்போ நம்ம அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கேன், நம்ம பேக் டு நார்மல் லைஃப் போயிடுவோம். ஏய், நீ எங்க கூட தான்டா சுத்துற, அப்புறம் எப்பறம் இவ்வளவு தெளிவா பேசுற? அது மட்டும் இல்ல மச்சான், அந்த கண்ணாடி ஒரு கொஸ்டின் கேட்டு தெரியுமா? அதுக்கு ஆன்சர் இப்போ தெரியுது மச்சான் எனக்கு. அந்த சந்தோஷோட அப்பாவுக்கு 5 பசங்க, 4 பசங்க பேரை சொல்லிச்சு. இன்னொரு பையன் பேரு நம்ம தப்பா சொன்னது நான் தான். ஆனா இப்ப யோசிச்சு பாறேன், அந்த 5வது பையன் தான் அந்த சந்தோஷ். இங்க பாரு மச்சான், இவ்வளவு சிம்பிளா இருந்திருக்கு. இது கூட தெரியாம நம்ம அவ்வளவு பெரிய மக்கா இருந்திருக்கோம் பாரு. வெல்கம் பேக் மை டியர் பாய்ஸ். வெல்டன். நான் சொன்ன விடுகதைக்கு பதிலையும் கண்டுபிடிச்சிங்க. உங்க மனசுல இருந்த பயத்தையும் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. டியர் வியூவர்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் சூப்பரான ஸ்டோரியில மீட் பண்றேன். பாய் பாய்.